Hi students, welcome to STKK tutorials. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.2ல 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 சம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேர் ஆஃப் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு சில நம்பர் அப்ளை பண்ண கொடுத்துருக்காங்க, சரியா? இதை ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் இந்த 3 ஃபார்ம்லேயுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு. ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா ஒய்யோட வேல்யூ மாற எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக மாறும் இல்லையா? ஸோ ஒய்க்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஒய் இஸ் அ இண்டிபெண்ட் வேரியபிள். ஒய் இஸ் அ இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் எக்ஸ் இஸ் அ டிபெண்ட் வேரியபிள். எதுக்கு இதுக்கு பேர் டிபெண்ட் வேரியபிள்னா ஒய்க்கு என்ன நம்பர் வருதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் எக்ஸோட வேல்யூ மாறும். அப்படி தான் இல்லையா? எக்ஸுக்கு நான் 1 அப்ளை பண்ணுறேன், ஒய்க்கு நான் 1 அப்ளை பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்களேன். எக்ஸோட வேல்யூ என்னது? 2 × 1, அப்போ 2ஆக மாறிடும். ஒய்க்கு நான் 2 அப்ளை பண்ணேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன மாறும்? 2 2s are 4ன்னு மாறிடும். ஒய்க்கு நான் 3 அப்ளை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 3 2s are 6ன்னு மாறிடும். ஒய்க்கு நான் வேல்யூ 4 போடும்போது என்னவாக மாறும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 2s are 8ன்னு மாறிடும். ஸோ ஒய்யோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ண எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஒய்யை பொறுத்து. அதனால தான் ஒய்ங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், எக்ஸுங்கிறது டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒய்க்கு என்ன அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? ஒய்க்கு 1 2 3 4 அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ 1 2 3 4 அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 2 3 4 5 அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் எக்ஸ் ஒய் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு ரவுண்டு, இது ஒரு ரவுண்டு. ஸோ இதுக்கு பேர் வந்து எக்ஸு, இதுக்கு பேர் வந்து ஒய். எக்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? 2 3 4 5 இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒய்யில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 1 2 3 4. பட் நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? ஒய்க்கு 1னா எக்ஸோட ஆன்சர் 2, ஒய்க்கு 1னா எக்ஸோட ஆன்சர் 2. கரெக்டாக? ஒய்க்கு 1னா எக்ஸோட ஆன்சர் 2. அடுத்து ஒய்க்கு 2னா எக்ஸோட ஆன்சர் 4, ஒய்யில் 2னா எக்ஸோட ஆன்சர் 4 இப்படி கிடச்சிருக்கு. வேறு ஒய்க்கு 3னா எக்ஸோட ஆன்சர் 6, ஒய்க்கு 3னா எக்ஸோட ஆன்சர் 6 இங்கே இல்லை. அப்போ அவ்வளோதான். அப்போ என்னென்ன இருக்குது இந்த ஃபார்மில் அப்படின்னு பார்த்தோம்னா 1க்கு 2, 2க்கு 4, அதாவது பேர் ஆஃப் எக்ஸ் ஒய்யில் தான் எழுதணும் இல்லையா? பேர் ஆஃப் எக்ஸ் ஒய்யில் எழுதணும் என்ன வரும்? 2க்கு 1ங்கிறது பேர், அதே மாதிரி 4க்கு 2ங்கிறது பேர், அவ்வளோதான். ஸோ இதான் என்னது? ஆரோ டயக்ராம். செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கிராஃபில் கேட்டிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஒன்று என்னது? கிராஃப்னால் வழக்கம் போல தான். ஸோ இது 0, இது 1 2 3 4 5 6, அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எக்ஸ் ஒய், அதாவது எக்ஸுக்கு 2னா ஒய்யோட ஆன்சர் 1, எக்ஸுக்கு 4னா ஒய்யோட ஆன்சர் 2. அது நம்ம இங்கேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு 2னா ஒய்யோட ஆன்சர் 1, அப்புறம் எக்ஸுக்கு 4னா ஒய்யோட ஆன்சர் 2. மற்ற நம்பர்லாம் இல்லை, அதனால் இதெல்லாம் ஒமிட் பண்ணிடுறோம். இது 2 மட்டும் எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ இதை கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். பேர் ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ இப்படி தான் நம்ம கிராஃப்லேயும் போடுவோம். ஸோ கீழே இருக்கிறது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ், மேலே இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸில் 2னா ஒய்யில் 1, அப்போ இந்த பாயிண்ட் 2 1. அந்த மாதிரி 4 2, எக்ஸில் 4னா ஒய்யில் 2, இப்போ இந்த ஆக்சிஸ். இது என்னது? 4 2. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா கிராஃப் மெத்தட். இது புரியுதா? அடுத்து சி வந்து என்னென்னா தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்னதுப்பா? ரோஸ்டர் ஃபார்ம்னால் ரிலேஷன் எழுத போகிறோம். ஸோ ஆறுங்கிற ரிலேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம்ல, பேர் ஆஃப் 2 1ங்கிற ரிலேஷன் 1, 4 2ங்கிற ரிலேஷன் 1, அவ்வளோதான். இதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து 4th சம்மில் ஃபஸ்ட்டு சம். ஓகேவா? செகண்ட் சம் பார்க்கலாமா? ஓகே. ஸோ நம்மளோட செகண்ட் சம் என்ன அப்படின்னா பேர் ஆஃப் எக்ஸ் ஒய்யா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்னால் ஸ்டார்ட் வித் 1 2, அதிலேருந்து 10க்கும் கம்மியாக இருக்கும், அப்போ 9 வரைக்கும் இருக்கும். அப்போ எக்ஸோட ஆன்சர் என்னென்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஒய்யும் என்னது? ஒய்யும் பிலாங்ஸ் டு
இந்த 1 2 3 4 5 6 7 8 9 இதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, y is equal to x plus 3. அப்போ இதில் எக்ஸுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ நான் எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணுறேன். அப்போ ஒய்யோட ஆன்சர் என்னது, 1 + 3 4. எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணுறேன். அப்போ ஒய்யோட ஆன்சர் என்னது 5. எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணுறேன். அப்போ ஒய்யோட ஆன்சர் என்னது 3 + 3 6. எக்ஸுக்கு 4 அப்ளை பண்ணுறேன். அப்போ ஒய்யோட ஆன்சர் என்னது 4 + 3 7. எக்ஸுக்கு 5 அப்ளை பண்ணுறேன். அப்போ ஒய்யோட ஆன்சர் என்னது 8. எக்ஸுக்கு 6 அப்ளை பண்ணுறேன். அப்போ ஒய்யோட ஆன்சர் என்னது 6 + 3 9. ஸோ 9க்கு மேலே இல்லை, ஒயில் வந்து 9க்கு மேலே இல்லை இல்லையா, அதனால் அதுக்கு மேலே போட தேவையில்லை, இது வரைக்கும் போட்டால் போதும். சரியா? ஸோ இதை ஆரோ டயக்ராமில் போடணும் அப்படின்னா எப்படி போடலாம்? ஸோ ஆரோ டயக்ராமில் போடணும்னா எக்ஸில் என்ன இருக்குது, 1 to 9 வரைக்கும் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி ஒய்யிலையுமே 1 2 3 4 5 6 7 8 9. இது எக்ஸு, இது ஒய். ஸோ எக்ஸுக்கு 1 போடும்போது ஒய்யோட ஆன்சர் 4. எக்ஸுக்கு 2 போடும்போது ஒய்யோட ஆன்சர் 5. 3 போடும்போது 6. 4 போடும்போது 7. 5 போடும்போது 8. 6 போடும்போது 9. கரெக்டாக? ஸோ போட்டாச்சு. ஆனால் மேலே பாருங்கள், இந்த 3க்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ இதோட ரிலேஷன் ஆர் வந்து எப்படி இருக்குது, 1க்கு 4, 2க்கு 5. 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6. ஸோ 3க்கு 6 மாதிரி, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9. அவ்வளோதான். ஸோ அதோட முடிச்சுக்கணும். இதான் வந்து ரிலேஷன். இதை வந்து ரோஸ்டர் ஃபார்ம்லேயே எழுதிக்கலாம். ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் கேட்டாங்கனாலும் இதான் ஆன்சர். ரோஸ்டர் ஃபார்ம், ஆரோ ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஆரோ டயக்ராமில் கீழே இந்த ரிலேஷன் எழுதுறோம்ல, இதுதான் ரோஸ்டர் ஃபார்மும் தான். சரி, இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கிராஃப் மெத்தட் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ வழக்கம் போல் கிராஃப் போட்டாச்சு. 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒய் தான் வந்து அதிகமாக போகும், 9 வரைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 போட்டாச்சு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1,4. 1ல் 4. ஸோ 1ல் 4. 2ல் 5. 2ல் 5. ஸோ 2,5. அது மாதிரி 3ல் 6. இப்போ 3,6. அந்த மாதிரி 4ல் 7. ஸோ 4ல் 7. அடுத்து 5ல் 8. ஸோ 5ல் 8. மாதிரி 6ன்னு சொல்லும்போது 9 இங்கே வரும். ஸோ 6ல் 9. அவ்வளோதான். ஸோ இதான் என்னது, கிராஃப் டயக்ராம். புரிஞ்சா? இது வழக்கம் போல் ரோஸ்டர் ஃபார்முக்கு இதே எழுதிக்கலாம். அந்த R = pair of 1 4 2 5 3 6 4 7 5 8 6 9 எழுதினாலே போதும். ஸோ இதுதான் வந்து 4th சம்மில் உள்ள ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம். இது புரிஞ்சாப்பா? ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.